திவ்யா டைட்டில் பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ண தகுதியான நபர் இல்லை. கம்ருதீன் தகுதியான நபர் இல்லை. ஏன் வினோத் கூட தகுதியான நபர் இல்லை. ஒரே ஒருத்தர் தான் தகுதியான நபர், அவர் தான் எல்லாருமே யாரையுமே காட்டலையே. ஸ்மோக்கிங் ரூமுக்கு போனது யாரு, வெளியே வந்தது யாரு? முன்னால பிக் பாஸ்லாம் ஸ்மோக் பண்ணது இவர் தான் அப்படின்னு தெரிஞ்சு, ஓவியா ஸ்மோக் பண்ணது கூட தெரிஞ்சிருந்துச்சு. ஆனால் இந்த முறை பிக் பாஸில் காட்டலையே. காட்டினாங்க. 24 hour வாட்ச் பண்ணவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்கு. அதை தொடர்ந்து ஸ்மோக் பண்ணது பாரு, கம்ருதீன் உதட்டோட உதடு முத்தம் கொடுத்துக்கிட்ட தெரியும். அது தவிர நடந்துருச்சு. எது நடக்கக்கூடாதுன்னு எதிர்பார்த்தமா அது நடந்துருச்சு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே ட்ரெஸ்ஸிங் ரூம் உள்ளது. ரெண்டு செங்கற்களை வச்சு நடுவில் ஒரு கல்லை வச்சது ஆபாசமாக தெரிஞ்சிச்சான் பாருக்கு. அதாவது அரை வச்சது பாருக்கும் ஆபாசமாக தெரிஞ்சிச்சான். அப்படின்னா யாரோட பார்வையில் ஆபாசம் இருக்கு? பாருவோட பார்வையில் தான் ஆபாசம் இருக்கு. அவங்க முன்ன பின்ன நடந்த பப்ளிக்கை போயிட்டு இன்டர்வியூ எடுப்பாங்க. இன்டர்வியூ நடக்கல போய் டபுள் மீனிங்கில் அப்படி கதைப்பாங்க. ஆபாசமா என்ன தெரிஞ்சு அப்படின்னா, என் அன்பார்ந்த கூட்டல் சிலருக்குமே அன்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணித்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கும் நாங்கள் வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, டுகுஜிக்கு பிக் பாஸில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நாங்கள் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து பிக் பாஸ் ஷோ முடிஞ்சும் வேற முடிஞ்சாலும் கூட பிக் பாஸின் பேச்சு தொடர்ந்த வண்ணமே இருக்கு. பல கசப்பான உண்மைகள், இனிப்பான உண்மைகளும் சிலது இருக்கத்தான் செய்யுது. அதை தொடர்ந்து யார் இதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். யார் பிக் பாஸ் டைட்டில் வின்னர், உண்மையாலுமே வின்னர் அப்படின்னு கேட்டால், திவ்யாவும் டைட்டில் வின் பண்ணாங்களே, திவ்யாவும் அனுதாபத்தை சேர்த்தாங்க கடைசியாக. அனுதாப இதுதான், எனக்கு டைட்டில் கிடைக்கல, எனக்கு எந்த வித ஃபங்க்ஷனில் போனாலும் எனக்கு அவார்ட் கிடைக்காது அப்படி இப்படின்னு அனுதாபத்தை தேடி அனுதாபம் தான் ஓட்டுக்கெல்லாம் குவிஞ்சது. முதல்லையே முறை பிக் பாஸுக்கு அவங்க பிக் பாஸ் உள்ளுக்கு என்டர் ஆன பிறகு, வெயில்கார்டில் என்டர் ஆன பிறகு அப்பயே திவ்யான்னு அப்பயே ஓட்டு குவிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அனுதாப ஓட்டுக்கள் வேற கடைசியை சேர்த்துட்டு வந்துட்டாங்களாம். அதில் ஏகப்பட்ட அனுதாப ஓட்டுக்கள். அதை தொடர்ந்து திவ்யா சேண்ட்ரா வெளியே போகிறதுக்கு சேண்ட்ராவை எத்தி வெளியே தள்ளினாங்களே கம்ருதீன், பாரு. விட்டு தேடுறதுக்கு காருளுக்கு இருந்து தான் போராடினாங்க. காருளுக்கு இருந்து கத்துறது பெரிய விஷயமே இல்லை. பெரிய விஷயம் காருக்கு அப்பயே, அதாவது ஃபைனல் டிக்கெட் டு ஃபினாலி வின் பண்ண வேண்டிய ஒரு நபர், அவரே வெளியே தனக்கு டிக்கெட் டு ஃபினாலி வேணாம், ஃபைனல் வேணாம், அவார்டும் வேணாம் அப்படின்ட்டு ஒருத்தர் வெளியே வந்திருந்தார். வினோதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரும் இல்லை. யார்? சபரி. ஆனால் சபரியும் அவார்ட் வின் பண்ணுறதுக்கு, டைட்டில் வின் பண்ணுறதுக்கு தகுதியுடையவர் அப்படின்னா இல்லை. அவரும் தகுதியுடையவர் இல்லை. ஏன்னு சொன்னால் அவர் கடைசியாக மந்தமான போக்கிலேயே நடந்துக்கிட்டார். அப்போ யார் டைட்டில் வின் பண்ணி? வினோதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வினோத்தும் இல்லை. வினோத் என்னத்தான் இருந்தாலும் மனசு நோகிறபடியாக பேசினார் எல்லாரோட மனசையும். இப்போ டாக்டர் திவாகர் வாட்டர் மெலன் ஸ்டார் அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்கிறாங்க. ஏதோ திவாகரோட மனசை நோகடிச்சார். திவாகரை வேணும்னே வம்புக்கு இழுத்தாரு. அதுக்குத்தான் நாங்கள் எல்லாரும் சிரித்தோம். அவர் செந்தில் மாதிரியும் இவர் கவுண்டமணி மாதிரியும் வினோத் கவுண்டமணி மாதிரியும் இருந்தாலும் கூட செந்தில் அதில் நடிச்சிருப்பார், விரும்பியே நடிச்சிருப்பார் படத்தில். ஆனால்
இதில் ஒருத்தர் வெறுத்து போய், அதாவது ஒருத்தரோட கோபத்தை தூண்டி அவர் பெரிய ஆள் ஆகினார். யார்? வினோத். அவர் திவாகர் கோபத்தை தூண்டி 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 பெருசாகி விட்டு தான் அனைவரும் அனுதாப ஓட்டுக்களை சேகரித்தார். அப்படி இருக்கப்ப பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ண யார் தகுதியானவர் அப்படின்னு கேட்டால் விக்ரமா? இல்லை, யாருமே தகுதியான நபர் இல்லை. இந்த பிக் பாஸ் ஒரு நமுத்து போன பட்டாசு மாதிரி. நடந்த பிக் பாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டாஸ்க் நடக்கும், புதிருமான சில பொதறிவு நிகழ்ச்சிகள் நடக்கும், அந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த தடவை டாஸ்க்லேயும் கவனத்தை செலுத்தலை. யார் இது? உதாரணமாக வினோத்தை சொல்லணும்னா டாஸ்க்லேயும் அவர் கவனத்தை செலுத்தலை. உள்ளே வந்தவங்க எல்லாமே சொல்லி நீங்கள் தான் வின் பண்ணுவீங்க, நீங்கள் தான் வின்னர் ஆகிறீங்க, வினோத்தை வின்னர் ஆகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு கசப்பான உண்மை, திலக்கணம் கொஞ்சம் கூடிட்டு டாஸ்க் ஒழுங்காக விளையாடல. இந்த சூழ்நிலையில் கார் டாஸ்கின் போது சபரி வெளியே சாண்ட்ராவை கலெக்ட் பண்ணியிருந்தார். அப்போ வினோத் தான் நினச்சிக்கிட்டாரு தான் பக்கம் தனக்கு, அதாவது வினோக்கு தெரியும் தன்னை விட சபரி தான் முன் சாண்ட்ராவை காப்பாற்றினாருங்கிறது வினோத்துக்கு தெரிஞ்சிருச்சு. வினோத்துக்கு தெரிஞ்ச போது கூட, அதாவது அவர் வினோத் நினச்சிக்கிட்டாரு இந்த சீனுக்கு பிறகு, இந்த கார் டாஸ்கின் பிறகு மக்கள்கிட்ட அபிமானம் எல்லாமே சபரி பக்கம் போயிருக்கும், எனக்கு எப்பயுமே டைட்டில் வின் பண்ண இயலாது, சபரிக்கு போயிருமோ அப்படின்னு தான் அவரை பணப்பட்டி எடுத்துக்கிட்டு கிளம்புனது. இதில் யாருமே அரோரா பணப்பட்டி எடுக்க போனாங்க, அரோரா பணப்பட்டியும் எடுக்கத்தான் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னு சொன்னால் அரோரா தொடர்ந்தும் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பணப்பட்டி எடுத்துகிட்டு போய்க்கலாம், நான் பணத்துக்காக தான் உள்ளே வந்தேன்னு பப்ளிக்காகவே ஒத்துக்கிட்ட ஒரு நபர் அப்படி செய்ய மாட்டார், பணத்தை எடுக்காமல் போக மாட்டார். பணத்தை எடுக்கிறப்ப எல்லாத்துக்கும் ஒரு தடுமாற்றம் இருக்கும். அவங்க சின்ன புள்ள, அதுலேயும் மிகப்பெரிய தடுமாற்றம் இருக்கும். எடுத்துக்கிட்டான்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வினோத் டக்குன்னு சபரிக்கு டைட்டில் வின் பண்ண போகுது, தனக்கு பணமும் இல்லாமல் போயிட போகுது, ஆனால் பணத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு டக்குன்னு எடுத்துக்கிட்டாரு. வாட்டர்மெலன் ஸ்டார் அவரை உண்மையாக தெரிஞ்சுதான் செய்கிறாரா, தெரியாமல் செய்கிறாரா, தான் நடிகன் அப்படி இப்படின்னு அவர் என்னன்னு தெரியலை. அவர் ஒரு உண்மையான ஒரு ஒழுங்கான ஒரு பிசியோதெரப்பியாக இருக்க மாட்டார். பிசியோதெரப்பியாக இருந்தாலும் பிரெயினில் ஏதாவது பிரச்சனை இருக்கும். இந்த பிக் பாஸ் ஷோவை பொறுத்தளவில் எல்லாத்தோட மோட்டிவேஷனையும் பார்க்க கடைசியாக கழிச்ச ஒரு நபருடைய மோட்டிவேஷன் ஸ்பீச் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவர் உண்மையாக கழிச்சாருன்னு சில பேர் சொல்கிறாங்க, பொய்யா கழிச்சாருன்னு சில பேர் சொல்கிறாங்க. அது உண்மையாக கழிச்சிக்கிட்டா உண்மையாக கழிச்சதா ஏற்றுக்கிட்டு அதில் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சை நாங்கள் எடுத்துக்கலாம், உள்வாங்கிக்கலாம், அதன் மூலமாக முன்னேறலாம். நானும் கூட தான். அரோரா சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா, எனக்கு மாடலிங்கில் பெரிய ஆளாக வரணும், எனக்கு நடிகையாக பெரிய ஒரு ஆக்டராக வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையாக அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க, நான் நல்லா படிக்கணும், நான் காசுக்காக ஆசைப்பட்டேன் தான், உண்மை தான், எல்லாத்துக்கிட்டையும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் எல்லாத்த முன்னுக்கும் ஒத்துக்கொண்டேன் தான். ஏன்னா பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஒத்துக்கொண்டதுக்கு காரணம் படிக்கணுங்கிற எனக்கு மாடலிங் அது அரோராவுக்கும் தெரிஞ்சிருக்கு. அழகுங்கிறது என்றைக்கோ முகத்தில் எசிட் போட்டால் இல்லாமல் போயிடும், வயசு போயிட்டா இல்லாமல் போயிடும். அதனால அழகுங்கிறது தற்காலிகமானது. படிப்பு ஒன்று தான் இந்த உலகத்தில் விலை மதிக்க முடியாது, யாராலையும் வாங்கி கொள்ள முடியாது. அதனால் நான் படிக்கணும். அவங்க சொல்லியிருந்தாங்க டிப்ளமா ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதை படிச்சிருக்கேன், டிப்ளமா வாங்கியிருக்கேன் அப்படின்னாங்க. இன்னும் நிறைய டிப்ளமா வாங்கணும், நல்லா படிக்கணும், குழந்தை குட்டியை பெற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. குழந்தை குட்டியை பெற்றுக்கிறது அது ஒரு தனி ஒரு எபிசோடில் கலப்போம். இதில் அவங்க டிப்ளமா கற்றுக்கணும், நல்லா படிக்கணும், இந்த வயசில் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இவ்வளோ அழகு இருந்தாலும் அவங்க படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அழகு அதாவது எல்லாமே மறுத்த ஒரு விஷயம், படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இவங்க என்ன பெருசாக படித்து கிழிக்க போகிறாங்க அப்படின்னு எல்லாமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எல்லா வலைத்தளங்கள்லேயும் அரோரா போயின்னு நான் உண்மைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் அரோரா ஒரு பொது அறிவு டாஸ்கின் போது பட்டுன்னு அவ்வளவு கேள்விக்கும் ஆன்சர் சொல்லியிருந்தாங்க. அரோரா அவ்வளவு கேள்விக்கும் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வேணா அந்த எபிசோடை எடுத்து பார்க்காட்டி அந்த எபிசோடை மட்டும் எடுத்து பாருங்கள்.
அரோரா அவ்வளோ புத்திசாலித்தனமாக நடந்துக்காங்க. அழகு இருக்கிற இடத்துல அறிவு இருக்காது, அறிவு இருக்கிற இடத்துல அழகு இருக்காது அப்படிங்கிறதுக்கு எதிர்மாறான ஒரு விஷயம் அரோரா. அழகும் இருக்குது, அவங்களுக்கு அறிவும் இருக்குது. அந்த அறிவு வந்து படிப்பின் மூலமாக தான் வந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதை ஒரு மோட்டிவேஷனை எடுத்துக்கிட்டு எல்லாம் வலைத்தளங்களில் ஃபோட்டோ போடுறதுலையும் மாடல் ஆகணும் அப்படிங்கிறத ஒரு கருத்தில் கொண்டோ நாசமாக போகாதீங்க. ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியை சொல்ல எடுக்கிறேன். இலங்கையில் வாழ்கிற ஒரு பெண். அந்த பெண் வந்து மாடலிங் துறையை தேர்ந்தெடுத்தா. என் ஃப்ரெண்டு தான் மாடலிங் துறையை தேர்ந்தெடுத்தா. மாடலிங் துறையை தேர்ந்தெடுத்து அழகான ஒரு பெண் மாடலிங் துறையை தேர்ந்தெடுத்து அவள் காட்டக்கூடாத உடற்பாங்களை காட்டி ஃபோட்டோ போட்டா. அது மட்டும் இல்லாமல் அவள் நல்ல நேஸுக்கு படித்தவள். நேஸாக இருந்தாலும் கூட அவள் அந்த நாட்டம் வந்து அந்த பக்கம்தான் இருக்குது. மாடலிங் செய்யணும், அழகாக இருக்கணும் அப்படிங்கிற பக்கம்தான் நாட்டம் இருக்குது. ஸோ மாடலிங் செஞ்ச பிறகு அவங்க அதை காட்டு இதை காட்டு இந்த மாதிரி ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடு அப்படின்னு தண்ட ஆசைக்கு இணங்க வைத்த நபர்கள் தான் ஏராளம். இன்றைக்கி அவளோட வாழ்க்கை பறி போயிடுச்சு. ஸோ வலைத்தளங்களில் ஃபோட்டோக்கள் போடுறதுலையும் வீடியோக்கள் போடுறதுலையும் மாடல் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. ஒரு பொதும் ஆசைப்படாதீங்க. இதெல்லாம் தற்காலிகமானது. வாழ்க்கையை இழந்துடுவீங்க. ஸோ உங்களோட திறமைகளையும் உங்களோட திறன்களையும் படிப்பில் காட்டுங்க. படிப்பு தான் சோறு போடும். படிப்பு தான் தன்னை உயர வைக்கும். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் கூட்டாளி எனக் ராயல். பாய், டேக் கேர்.